தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நடக்கும் நட்சத்திரங்களின் விவாகரத்து முடிவுகள் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியளித்து வரும் நிலையில் தற்போது தனது இசை மூலம் ஆஸ்கர் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் AR ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் தங்களது 29 ஆண்டுகால திருமண பந்தத்தில் இருந்து வெளியேற தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களது வழக்கறிஞர் வந்தனா ஷா மூலம் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உணர்வு ரீதியான காரணங்களால் இருவரும் பிரிய முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளனர். எங்கள் திருமண பந்தத்தில் ஏற்பட்ட உணர்வு ரீதியான சில அழுத்தங்களால் பிரியும் முடிவுக்கு வந்த நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் இருவரின் பந்தத்தில் ஒருவித அழுத்தம் இருந்தது. அந்த அழுத்தம் எங்கள் இருவருக்கும் நடுவே நிரப்ப முடியாத அளவுக்கு இடைவெளி ஏற்படுத்தியுள்ளது. இருவராலும் அந்த இடைவெளியை குறைக்க முடியவில்லை. அதனால் திருமணமாகி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பிரிவது என்ற கடினமான இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று வந்தனா ஷாவின் அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரம் குறித்து AR ரஹ்மான் தனது வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாங்கள் 30 ஆண்டு திருமண நாளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அனைத்துமே எதிர்பாராத முடிவுகளைத்தான் கொண்டுள்ளன. கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களினால் நடுங்கும். மேலும் உடைந்தவை மீண்டும் சேராது. இன்று இக்கட்டான சமயத்தில் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனியுரிமையை மதித்ததற்கும் நன்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார். எப்படி தனித்தனியே விவாகரத்து முடிவை அறிவித்த இவர்கள் பின்னர் இருவரும் தரப்பிலும் கூட்டாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மிகுந்த வலியுடன் திருமண பந்தத்தில் இருந்து வெளியேறும் முடிவுக்கு வந்ததாக சாய்ராவும் AR ரஹ்மானும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். வாழ்க்கையின் இந்த கடினமான கட்டத்தில் இருந்து வெளியே வர மக்கள் தங்களது தனியுரிமை மதித்து நடந்து கொள்ளுமாறு இருவரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சாய்ரா பானு ரஹ்மான் திருமணம் 1992 ஆண்டு சென்னையில் நடந்தது. அவர்களுக்கு கதீஜா, ரஹீமா ஆகிய 2 மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர்.